Praise the Lord. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் ரொம்ப நல்லவர். அவரை தேடுகிற அத்தனை பேருக்கும் அவர் நல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த ஆறுதல் சத்தம் ஊழியத்தின் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை அனுப்பி உங்களோடு கூட அவர் இடைப்படுகிறார். அந்த வார்த்தைகள் உங்களை நிச்சயமாய் ஆறுதல் படுத்துகிறது, பலப்படுத்துகிறது என்பதை நான் அறிந்து கர்த்தரை துதிக்கிறேன். இன்றைக்கு கூட ஒரு கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இருக்கிற ஒரு கேள்விக்கான பதிலை இந்த வார்த்தை நமக்கு கொடுக்க போகிறது. எல்லோரும் ஜெபிக்கிற பிள்ளைகள் தான். மணிக்கணக்காய் ஜெபிக்கிறவர்கள் உண்டு, உபவாசத்தை ஜெபிக்கிறவர்கள் உண்டு, தேவ சமூகத்திலே கண்ணீர் வடித்து போராடி ஜெபிக்கிறவர்கள் உண்டு. ஆனால் சில நேரங்களிலே நான் எவ்வளவோ ஜெபிக்கிறேன், எவ்வளவோ கண்ணீர் வடிக்கிறேன், ஆனால் என் ஜெபத்திற்கு பதில் இல்லையே, என் ஜெபத்திற்கு இன்னும் ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லையே, என் ஜெபத்திற்கு ஏன் பதில் தாமதமாகிறது என்று சொல்லி நிறைய கேள்விகள் உள்ளத்திலே உண்டு. ஒருவேளை என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லையா? ஒருவேளை என் ஜெபத்தை தள்ளி விட்டாரா? இல்லை என்றால் ஜெபம் கேட்கிற அளவிற்கு என்னிடத்திலே அவர் எதிர்பார்க்கிற காரியம் இல்லையா என்று சொல்லி நாம் குழம்பி இருக்கிறோம். அநேக நேரங்களை கலங்கி இருக்கிறோம். இன்றைக்கு அதற்கான ஒரு வார்த்தை 66ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபத்தை தள்ளாத தேவன் எவ்வளவு ஒரு அருமையானவர் பாருங்க. உண்மையாக தேவ சித்தத்தின்படி அவர் விரும்புகிற வண்ணமாய் ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய ஜெபம் பரலோகத்தினால் அங்கீகரிக்கப்படும். அதற்கான பதிலை தேவன் தருவார். ஏனென்று கேட்டால் அவர் ஜெபத்தை தள்ளுகிற தேவன் அல்ல. எந்த மனிதனுடைய ஜெபமும் நாம் ஆராதிக்கிற தேவனால் தள்ளப்படுவதில்லை, ஒதுக்கப்படுவதில்லை, நிராகரிக்கப்படுவது கிடையாது. ஆகையால் தான் நீங்க எழுதுகிற என் ஜெபத்தை தள்ளாமலும் ஜெபத்தை கேட்கிறவர். ஒருவேளை ஜெபித்து ஜெபித்து இன்னும் பதில் கிடைக்கலன்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிறவர், தள்ளுகிறவர் அல்ல. ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர், ஜெபத்தின் மூலமாய் கேட்கிற காரியங்களை நிறைவேற்றுகிறவர். உங்களுக்கும் எனக்கும் அப்படியே அவர் செய்வார். சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கான பதில் நிச்சயமாய் தேவனிடத்தில் நமக்கு வரும். ஒரு ஜெபங்கள் கூட அவரால் தள்ளுண்டு பட போவதே கிடையாது. எல்லா ஜெபத்தையும் ஏற்றுக்கொண்டு அதற்கான பதிலை ஏற்ற வேளையிலே குறித்த நேரத்திலே தேவன் நிச்சயமாய் தருவார். சுவாசிக்கிறீங்களா? நம்பிக்கையோடு ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமா எங்களோடு இடைப்பட்டது காய்ச்சல் ஜெபத்தை தள்ளாதிருக்கிற தகவல், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு சகோதர ஜெபத்தையும் நிறைவேற்றும் இந்த வார்த்தையின்படி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.